ஹலோ guys, வெல்கம் டு டிகே vlogs. அண்ட் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா எக் கறி தான். ஸோ நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் எக் கறி இல்லாமல் நார்த் இந்தியன் ஸ்டைலில் எப்படி எக் கறி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா நார்த் இந்தியனில் இந்த எக்கை வந்துட்டு அண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அண்டா கறி எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கேரளா டிஷ்ஷில் தான் தேங்காய் இருக்குன்னு பார்த்தா இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷில் கூட தேங்காய் விட மாட்டேன்றாங்க போல். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ எக் கறிக்கு என்னெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம், கோகனட், கொத்தமல்லி இதுதான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அது இல்லாமல் நம்ம வந்துட்டு மசாலாஸும் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தனியா, பெருஞ்சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் சினமன். ஸோ இந்த பட்டா பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாகவே சினமன் கூட நீங்கள் இப்போ அப்படியே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பேஸ்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். தனியா, பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு சினமன் பவுடர், மிளகு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், அதுக்கப்புறம் கோகனட், கொத்தமல்லி இது எல்லாமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணோன்னா ஒரு வெங்காயம் பேஸ்ட்டுக்காகவும் ஒரு வெங்காயம் வந்துட்டு வதக்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு கோரஸாக நல்லா வந்துட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா கடைசியாக தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்துட்டு ஸ்மூத்தாக நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வர மாதிரி நம்ம வந்துட்டு அரைச்சிக்கணும். கோரஸெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே நமக்கு குழம்பு வந்துட்டு ஒரு நல்ல திக்னஸ்க்கும் வராது, டேஸ்ட்டும் கொடுக்காது. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலுன்னு சொல்லும்போது நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான், ஆயில் மேக்ஸிமம் வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆயில் ஆட் பண்ணுறதுனால மேபி உங்களுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆனால் ஆயில் நிறைய யூஸ் பண்ணுறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணி குக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆயில் நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் கட்டியாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க. இல்லைனா வந்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட பெருஞ்சீரகம் பவுடர் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு போட்டுக்கிறேன். நான் ஏன் கடாய் மாற்றிட்டேன் அப்படின்னா 3-4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த மண் சட்டியை. பட் அது வந்துட்டு ஓட்டையாயிடுச்சு, அதனால் ஆயிலாம் லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் கடாய் வந்துட்டு மாற்றிட்டேன். இனிமேல் புதுசாக கண்டிப்பாக மண் சட்டி வாங்கி ஆகணும். என்கிட்ட இருந்த ஒரே மண் சட்டி அதுதான். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளி வந்துட்டு கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயும் தேங்காயும் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்துட்டு குக் பண்ண விட்டுக்கலாம். இது வந்துட்டு இப்போ பேஸ்ட்டாக இருக்குது, பட் எண்ணெயும் வந்துட்டு தேங்காயும் அப்படியே தனித்தனியாக திரிஞ்சு வர மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வரணும். அந்த டைமில் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் நேரமாக கொதிக்க விட்டுக்கலாம். கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அஞ்சலி அண்ட் அம்மா வந்துட்டு வீடியோவில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக அஞ்சலி வந்துட்டு நிறைய வருவாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு 2.5 கிளாஸ் தண்ணி வந்துட்டு நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா 4 பேர் சாப்பிட்ணும் அப்படின்றதுனால. நீங்கள் வந்துட்டு திக்கான ஒரு கன்சிஸ்டன்ட்டில் வேணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். அண்ட் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா அது கொதிக்கும் போது உப்பு அண்ட் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் வந்துட்டு நான் அதாவது மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பச்சை மிளகா ஆல்ரெடி நம்ம அரைச்சிருக்கோம், அதுலேயே நமக்கு தேவையான அளவுக்கு காரம் வந்துடும். அதனால் ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும்தான் நான் வந்துட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா முட்டையை வந்துட்டு கொஞ்சம் அங்கங்கே கீரல் போட்டுட்டு குழம்புல போட்டுக்கிட்டாங்க. இவ்வளோதாங்க. இந்த எக் கறி வந்துட்டு ரொம்ப 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 ஈஸி. இவ்வளோதாங்க நார்த் இந்தியன் ஸ்டைல் அண்டா கறி ரெடி ஆகிடுச்சு. எனக்கு கேட்டால் இந்த கறி சப்பாத்தி இல்லைனா தோசைக்கு வந்துட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ரைஸ்க்கு ஓகே நம்ம சாப்பிட்டுக்கலாம், ஆனால் சப்பாத்தி அண்ட் தோசைக்கு வந்துட்டு கண்டிப்பாக அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அஞ்சலிக்கு வந்துட்டு அப்படியே டிசைனாக ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு சாப்பாடு போட்டு அந்த கறி போட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணுறோம். அஞ்சலி வந்துட்டு மேக்ஸிமம் அவங்க சாப்பிட்ற ஃபுட் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இதுக்கு மேலே வந்துட்டு அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. எனக்கே வந்துட்டு ஆச்சரியமாக இருக்கும். 4 வாய் வச்சா முடிஞ்சிடும் இந்த சாப்பாடு. ஆனால் எப்படி இதை சாப்பிட்றாங்க அப்படின்றது எனக்கே எப்போவுமே ஆச்சரியமாக இருக்கும். எப்போவுமே நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். எப்பவும் போல் ஒரு ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ, பை பாய்.